மூணாறில் நடைபெற்று வந்த ஃபின்லே கால்பந்து போட்டிகள் நிறைவு பெற்றது. கடந்த தினம் KDHP மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கூடாரவளி அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது. மூணாறில் அனைத்து வருடமும் நடத்தப்பட்டு வரும் வரலாற்று புகழ்பெற்ற டாடா ஃபின்லே ஷீல்டு கால்பந்து போட்டிகள் நிறைவு பெற்றது. ஆண்டுதோறும் ஃபின்லே சுழற் கோப்பைக்கான கால்பந்து போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் விளையாட்டு திறமையை உற்சாகப்படுத்தும் நோக்கத்துடன் ஆங்கிலேயர்களால் 1941 தொடங்கப்பட்ட இந்த போட்டி நாட்டிலேயே மிக பழமையான கால்பந்து போட்டிகளில் ஒன்றாகும். 77 வருடங்களாக பழைய மூணார் KDHP மைதானத்தில் நடந்து வரும் போட்டிதான் இது. மூணாரை சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகளில் உள்ள அணிகள் போட்டியில் பங்கெடுக்கின்றன. KDHP சார்பில் பிப்ரவரி 14ஆம் தேதி தொடங்கிய போட்டியில் 12 அணிகள் மோதிக்கொண்டன. இறுதிப் போட்டியில் லட்சுமி எஸ்டேட் அணியும் கூடாரவளி எஸ்டேட் அணியும் மோதின. இதில் 1-0 என்ற கோல் கணக்கில் கூடாரவளி எஸ்டேட் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. ഞങ്ങളുടെ എൻട്രി എസ്റ്റേറ്റും വളരെ സന്തോഷത്തിലാണ്. ഞങ്ങൾ പ്രതീക്ഷിച്ച് വെച്ചത് ജയിക്കണമെന്ന അതുപോലെ ഞങ്ങൾക്ക് ജയം കിട്ടി. അതുകൊണ്ട് വളരെ സന്തോഷമാണ്. ഞങ്ങളുടെ ഗ്രൂപ്പ് മാനേജർ DGM സാറ് ഒത്തിരി കഷ്ടപ്പെട്ടു. അതുപോലെ തന്നെ അവരുടെ പ്രാർത്ഥന കൊണ്ടും ഞങ്ങളുടെ ഓഡിയൻസിന്റെ ഒട്ടുമൊത്ത പ്രയത്ന കൊണ്ടും ആണ് ഞങ്ങൾ ജയിച്ചത്. ഞങ്ങൾ ഒത്തിരി കഷ്ടപ്പെട്ടു. ഞങ്ങൾ ഈ സീൽഡ് എടുക്കാൻ വേണ്ടിയിട്ട് 1.5 മാസമായിട്ട് ഞങ്ങൾ ഭയങ്കര പ്രാക്ടീസിലായിരുന്നു. ഞങ്ങൾക്ക് ഈ ജയം ഈ കൊണ്ടായിട്ടേ പോകത്തുള്ളൂ. They really struggled a lot. ഒരു 20-25 days ആയിട്ട് they really played really well. They sprained really well. And finally, this is the 4th time they're giving me the cup here. The shield rather. Thank you. பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் KDHP கம்பெனி நிர்வாக இயக்குனர் மேத்யூ ஆபிரகாம் தலைமை வகித்தார். அவரது மனைவி கீதா ஆபிரகாம் பரிசுகளை வழங்கினார். சிறந்த விளையாட்டு வீரராக கூடாரவளி எஸ்டேட்டை சேர்ந்த ஜோலி ஆபிரகாமும், சிறந்த கோல் கீப்பராக லட்சுமி எஸ்டேட் அணியை சேர்ந்த சுரேஷ் போன்றவர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். சிறந்த அணியாக மாட்டுப்பட்டி அணி தேர்வு செய்யப்பட்டது. நியூஸ் பியூரோ, மூணார்.